பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய மதிய நேர வணக்கம். ஆனால் என்னுடைய நிலைமை வேறு யாருக்கும் வரக்கூடாது. ஏனென்றால் இறுதி பேச்சாளர் என்றே பல முறை என்னை அழைத்திருக்கிறார்கள். ஒரு பட்டிமன்றத்தில் கூட, எங்கள் தேனி மாவட்டத்தில் பட்டிமன்றத்திற்கு செல்லுகின்ற பொழுது கூட, ஐயா நம் கோவில் விசேஷத்திற்கு வந்திருந்தால் முதல் மரியாதை செய்தோம். அடுத்து நம் ஊர் பொங்கலுக்கு வந்திருந்தால் இரண்டாவது மரியாதை செய்தோம். இப்பொழுது பட்டிமன்றத்திற்கு நடுவராக வந்திருக்கிறார், இறுதி மரியாதை செய்து விடுவோம் என்று சொன்னார். பசி வந்தால் 10 பறந்து போகும் என்று சொல்வார்கள். ஆனால் ருசியான தமிழை கேட்டுவிட்டால் பசி ஒரு பொருட்டாகவே அல்ல. நீங்கள் கொஞ்ச நேரம் எனக்கு அந்த காதுகளை கடனாக கொடுத்தால் வயிற்று பசி என்ன செய்துவிடும். சேலாவதி எனக்கு என்னுடைய குடும்ப நண்பர். அமைச்சர்கள் என்றால் கடைசி நேரத்தில் வருவார்கள், கடைசி பேச்சாளர் பேசுகின்ற பொழுதெல்லாம் போய்விடுவார்கள். இதுதான் அவர், அதே தான் அவரும் செய்திருக்கின்றார். அதே போல நம்ம டிஎல்ஓ வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு பணி நிமித்தம் அவங்க போறதுல எந்த விதமான தவறு இல்லை. புத்தக திருவிழா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் புத்தக திருவிழாவை வைத்திருக்கிறார்கள். புத்தக திருவிழாவில் புத்தகத்தை மிக அற்புதமாக வேறு எந்த மாவட்டத்திலும் எந்த மாநிலத்திலும் செய்யாத ஒரு புரட்சியை தமிழகம் செய்து கொண்டிருக்கிறது. இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த புத்தகம் என்பதை ஆங்கிலத்தில் புக் என்று சொல்வார்கள். புக் என்பதற்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன். பிக் ஓசன் ஆஃப் நாலேஜ், பிக் ஓசன் ஆஃப் நாலேஜ் என்று அதுல போட்டிருந்தது. புத்தகம் என்ன செய்துவிடும்? கேட்கிறவர்களுக்கெல்லாம் இந்த பதிலை திருப்பி சொன்னேன். நமது அறிவு சாளரங்களை திறந்து வைப்பது புத்தகம். புது கூட்டலாகம் புத்தகம். தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்வதுதான் புத்தகத்தினுடைய ஒரு பெரும் பணி. எல்லாரும் இந்த புத்தகத்தில் மலைச்சாரல் தலைப்பு கொடுத்திருக்கிறான். உண்மையிலேயே இது காரண பெயர், இடுகுறி பெயர் எல்லாம் அல்ல. இது காரண பெயர். எப்படி காரண பெயர் என்றால், ஒவ்வொரு கவிதைகளிலும் சாரல் இருக்கிறது. சாரல் மீன்ஸ் குளிர்ச்சி இருக்கிறது. ஆனால் வானிலிருந்து விழுகின்ற மலைத்துளி சாரலில் நனைந்தால் சிலருக்கு ஜலதோஷம் பிடிக்கும், சிலருக்கு காய்ச்சல் வரும், பலருக்கு உடம்பானது அப்படியே துடித்து கொண்டிருக்கும். ஆனால் நிச்சயமாக, சத்தியமாக, உறுதியாக சொல்லுகிறேன், இந்த மலைச்சாரலில் நடந்தால் ஜலதோஷம் பிடிக்காது. ஒரே ஒரு தோஷம் தான் உங்களை பிடிக்காமல் விடாது. அந்த தோஷம் எது என்றால் சந்தோஷம். அந்த ஒரே ஒரு தோஷம் தான் சந்தோஷம். அது இங்கே இந்த புத்தகத்தை படித்தால் பிடிக்கும். என்னிடம் அந்த ப்ரூஃப் திருத்தி கொடுங்கய்யான்னு சொல்லி வந்தாங்க. சரிமா, எந்த விதமான மறுப்பு சொல்லாம அந்த ஒற்றுப்பிழை மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி அதை திருத்தி கொடுத்தேன். திருப்பி என்னை தேடி வந்து மீண்டும் அந்த ஒரு வெளியீடு வருவதற்கு முன்பு இன்னொரு வட்டம் திருத்தி கொடுத்துருக்கேன்னாங்க. நானும் சரி என்று சொல்லிதான் திருத்தி கொடுத்தேன். எல்லாரும் அந்த புத்தகத்தை பற்றி விமர்சனம் பண்ணிவிட்டார்கள். நான் என் மகளாக பாவிக்கக்கூடிய தமிழரசிக்கு, என் மகளாக பாவிக்கக்கூடிய பெற்றால் தான் பிள்ளையா, இந்த தமிழ் பிள்ளைக்கு ஒரு சில அறிவுரைகள் மட்டும் சொல்லி உங்களிடமிருந்து உங்கள் நேரத்தை களவாடாமல் விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். முதலில் ஒரு கவிஞன் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த கவிஞன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிக அழகாக நான் அந்த பிள்ளைக்கு சொல்லுகிறேன். அதை கேட்டுக்கொண்டு நடந்தால் இன்னும் பல சாதனைகளை எட்டலாம். இப்பொழுது குன்றில் தான் ஏறி நின்று இருக்கிறார். இன்னும் இமயத்தின் உயரத்திற்கு செல்ல வேண்டும். அதற்காகத்தான் சொல்லுகின்றேன், சாதனை பெண்ணாக நீ விழுற வேண்டும் அம்மா. இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல் என்று சொன்னான் அல்லவா வள்ளுவன். அதுபோல
நீரில் தானே முளைத்தோம் என்பதனால் தாமரை என்றும் வருத்தப்பட்டதில்லை. அது தண்ணீருக்கு மேலே தன் தலையை காட்டிக் கொண்டிருக்கிறது. நீரில் தானே முளைத்தோம் என்று கவலைப்படாததால் தான் தாமரை தண்ணீருக்கு மேலே தலையை காட்டிக் கொண்டிருக்கிறது. பறக்க முடியவில்லையே என்று வருத்தப்படாததால் தான் நெருப்பு கோழிகள் வேகமாக ஓடுகின்றன. அதே போல் தமிழரசு புத்தரே, நீயும் ஐயோ நமக்கு இன்னும் விருதுகள் வரவில்லையே என்று பயந்து உட்கார்ந்து விடாதம்மா. எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடர வைத்து சாய்க்க பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வை. நீ அஞ்சாமல் உன் கடமையிலே கண்வை. நிச்சயமாக இச்சகம் உன்னை, இந்த அச்சகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களை எடுத்து பார்த்து இச்சகம் உன்னை பாராட்டும். மறவாதீரம்மா, மறவாதே. இது ஒரு தந்தையாக உனக்கு நான் சொல்லுகின்ற அறிவுரை. நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நதியே தேங்கிவிட்டால் அது குட்டை, தேங்கிவிட்டால் அது குட்டை, அந்த குட்டைக்கு நாற்றம் இருக்கும். ஆனால் நீ நகர்ந்து கொண்டே இருக்கிற நதியாக மாற வேண்டும். முளைத்து கொண்டே இருக்கக்கூடிய பூவுக்கு அழகு, நகர்ந்து கொண்டே இருப்பது நதிக்கு அழகு, தேடிக்கொண்டே இருப்பதுதான் உன்னை போன்ற கவிஞருக்கு அழகு. நிறைய தேடு, நிறைய தேடினால் தான் தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் நபிகள் நாயகம் அவர்கள். மிக அழகாக சொல்வார்கள். இது நோன்பு காலம் என்பதனால் அதை நினைவுபடுத்துகின்றேன். எச்சிலை கூட விழுங்காமல் நோன்பு செய்கின்ற அந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நபிகள் பெருமகனார் சொல்லுவார், போர்க்களத்தில் ஒரு போர் வீரன் சிந்தும் இரத்த துளியை விட ஒரு கவிஞன் எழுதுகின்ற பேனாவினுடைய மைத்துளி தான் மிக உயர்ந்தது என்று சொல்வார். உழைப்பாளியின் வியர்வை உலர்வதற்கு முன்பு அவருக்கு ஊதியத்தை கொடுத்து விடு என்று சொன்னார். அதனால்தான் இந்த உழைப்பாளியின் வியர்வை உலர்வதற்கு முன்பு நாம் ஊதியம் கொடுத்திருக்கின்றோம். சிறப்பாக அவருடைய கவிதையை பற்றி பேசுவதற்கு. திருப்பி சொல்லுகிறேன் தமிழரசியை, உதாசீனப்படுத்துபவர்களை உதாசீனப்படுத்து, தூக்கி வீசு அந்த துரும்புகளை. நீ இரும்பு மலை, உன்னை என்ன செய்து விடும் அந்த சிலந்தி வலை? தூக்கி வீசிவிடு அந்த துரும்புகளை. தகுதி இருந்தும் வாய்ப்பு வரவில்லை என்றால் சினப்படு, கோபப்படு. தகுதி இருந்தும் வாய்ப்பு வரவில்லை என்றால் சினப்படு, கோபப்படு. வாய்ப்பு வந்த பிறகும் தகுதி வரவில்லை என்றால் பயப்படு. வாய்ப்பு வந்த பிறகும் தகுதி வரவில்லை என்றால் பயப்படு. சாலைகளை கடக்கையில் இருபுறமும் பார். என் அன்பு மகளே, சாலைகளை கடக்கையில் இருபுறமும் பார். சாதனைகளை கடப்பதில் 4 புறமும் பார். சாதனைகளை கடப்பதில் 4 புறமும் பார். கர்வம் வை, கர்வம் வை, வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் கிராம் கணக்கில் கர்வம் வை. நம்பிக்கை வை, வேண்டும் என்று சொல்லுகிறேன். நம்பிக்கை வை, கிலோ கணக்கில் நம்பிக்கை வை. கர்வத்தை கிராம் கணக்கிலும் நம்பிக்கையை கிலோ கணக்கிலும் வைத்துவிடு. உனக்கு மட்டும் 4 கைகள் என்று சொல்லுகிறேன். அது எப்படி எனக்கு 4 கைகள் என்று கேட்கிறீர்களா? ஏற்கனவே இறைவன் படைத்த 2 கைகள், வலக்கை இடக்கை. அடுத்து அவள் வாயில் சிந்துகின்ற புன்னகை. அடுத்து அவளுக்கு இருக்கக்கூடிய வாயில் சிந்துகின்ற புன்னகையை விடுத்து அவளுடைய நம்பிக்கை. அவளுக்கு மட்டும் 4 கைகள். அதனால்தான் அவள் உயர்கிறாள். உன் இயல்பை மாற்று, உன் இயக்கத்தை மாற்று. அப்பொழுது வீசும் உன் திசைகளில் வெற்றி காற்று. அதே போல உலகம் வித்தியாசமான ஒரு பேருந்து, உலகம் வித்தியாசமான ஒரு பேருந்து. அதன் வேகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கின்ற மனிதனை ஏற்றிக்கொள்ளும். இந்த வார்த்தையை கவனியுங்கள். செட்டையராக இதை அமைத்திருக்கிறேன். செட்டையர் என்றால் அங்கதம். உலகம் ஒரு வித்தியாசமான பேருந்து. அதனுடைய வேகத்திற்கு ஏற்ப ஓடிக்கொண்டிருக்கிறவரை ஏற்றிக்கொள்ளும். தவறி விழுந்து விட்டால் ஏற்றிக்கொள்ளும், ஏற்றிக்கொள்ளும். அப்படிப்பட்ட வித்தியாசமான பேருந்து. நல்லவனாக நீ இருந்தால், கவிதையில் நீ நல்லவனாக இருந்தால் உலகம் உன்னை விரும்பும். ஆனால் கவிதையிலேயே நீ வல்லவனாக இருந்தால் உலகம் உன்னை வணங்கும்.
உலகம் உன்னை வணங்கும். தமிழரசி, தூண்டிலோடு போகின்ற பொழுது நீ வானம் பார்க்காதே. தூண்டிலோடு போகின்ற பொழுது நீ வானம் பார்க்காதே மகளே. துப்பாக்கியோடு போகின்ற பொழுது நீ பூமி பார்க்காதே. துப்பாக்கியோடு போகின்ற பொழுது நீ பூமி பார்க்காதே. உயரும் வரை அமைதியாக இரு, உயர்ந்த பிறகு அடக்கமாக இரு. உயரும் வரை அமைதியாக இருந்தது சரி, உயர்ந்த பிறகு நீ ஆணவத்தால் தலைவிரித்து ஆடுகின்ற மரங்களைப் போல இருந்து விடாதே, அமைதியாக இரு. வேர்களின் தாகம் கொள், வேர்களின் தாகம் கொள், வெல்லும் வரை வேகம் கொள். உட்கார்வதற்கு நாற்காலி வாங்காதே, உட்கார்வதற்கு நாற்காலி வாங்காதே. ஓடுவதற்கு காலணி வாங்கு, ஓடுவதற்கு காலணி வாங்கு. செல்வத்தில் பாதியை செலவழி, செல்வத்தில் பாதியை செலவழி. ஆனால் அறிவில் முழுமையாக செலவழித்து, அறிவில் முழுமையாக செலவழித்து விடு. இரு கையால் ஈட்டுவதை ஒரு கையால் கொடுத்து உதவு, இரு கையால் ஈட்டுவதை ஒரு கையால் கொடுத்து உதவு. இதுவரை லட்சியம்தான் உனக்கு இலக்கு. இனிமேல் இந்த புத்தகத்தை வெளியிட்டு விட்டாய் அல்லவா, இனிமேல் இதுவரை நீ லட்சியம்தான் உனது இலக்கு. இந்த புத்தகத்தை வெளியிட்டு விட முடிந்த பிறகு லட்சியமே உனக்கு இலக்கு, லட்சியமே உனக்கு இலக்கு. ஏன் அவ்வளவுதான். எல்லாம் இருந்தும் மௌனம் காக்கும் நூலகமே, நூலகத்தோடு அவளுக்கு இருந்த உறவு. எல்லாம் இருந்தும் மௌனம் காக்கும் நூலகமே, வேப்பம் பூவிலும் தேன் பிரித்து அறியும் அதிசய தும்பியே, வேப்பம் பூவிலும் தேன் பிரித்து அறியும் அதிசய தும்பியே, விண்ணும் மண்ணும் வெற்றியின் இலக்கே. இனி செவ்வாய் கிரகம் சீக்கிரம் உனக்கு, இனி செவ்வாய் கிரகம் சீக்கிரம் உனக்கு. நான் ஒரு புலவனாக இருந்து சொல்லுகிறேன், அந்த வார்த்தைகள் என்றும் பலிக்கும். அதனால் தான் சொல்லுகிறேன், இத்தனை சாதனை வித்தைகள் புரிய, இத்தனை சாதனை வித்தைகள் புரிய எத்தனை பரம்பரை இருந்தது உனக்கு? எண்ணி பார்க்க எண்ணி பார்த்தேன். எண்ணுவது எப்படி? என்னை பார்த்தேன். எண்ணுவது எப்படி? என்னை பார்த்தேன். அம்மா, வாழ்க்கை முழுவதும் வாரி குடித்தவளே, வாழ்க்கை முழுவதும் வாரி குடித்தவளே, வாழ்க்கைக்கும் வாரி கொடுத்தவளே, வாழ்க்கைக்கும் வாரி கொடுத்தவளே. விழுவதில் மழை அழகு, சாரல் தானே இது மழை. விழுவதில் மழை அழகு, அழிவதில் அலை அழகு, வந்து வந்து அழிஞ்சிடும். அழுவதில் அருவி அழகு, அந்த அருவி ஃபால்ஸ். அழுவதில் அருவி அழகு, பழகுவதில் உனை போன்று யார் அழகு? பழகுவதில் உனை தவிர உனை போன்று யார் அழகு? இருக்கவே முடியாது. சுறுசுறுப்பு தேனியே, சுறுசுறுப்பு தேனியே, நிதானத்தில் ஞானியே, நீ வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நானே. காட்சியில் குரில் நீ, காட்சியில் குரில் நீ, ஆனால் மாட்சியில் நெடில் நீ, மாட்சியில் நெடில் நீ. உன் கவிதையிலோ புகழின் அளவடை நீ, புகழின் அளவடை நீ. நீ எழுதுகிறாய், நீ எழுதுகிறாய், ஒவ்வொரு வார்த்தைகளும் பூ பூக்கின்றன, ஒவ்வொரு வார்த்தைகளும் பூப்படைகின்றன. உன் கவிதை போர்க்களத்து வாழ்வீச்சோ, வார்த்தைகளின் படையெடுப்போ, பொன்மலையின் சாரலோ, பூ ஒன்று வாய் திறந்து போருக்கு அழைக்கின்றதோ, வழக்குகளின் பொது தீர்ப்போ, வார்த்தைகளின் படையெடுப்போ. உன்னுடைய கவித்தொகை விரித்த போதுதான், உன்னுடைய கவித்தொகை என்ற இந்த புத்தகம் விரித்த போதுதான் சில வான்கோழிகள் தன் வாயை அடக்கி கொண்டன, சில வான்கோழிகள் தன் வாயை அடக்கி கொண்டன. உன் கவிதை நதியாக இருந்தது, அதன் கரைகளில் தமிழ் மணந்தது, அதன் கரைகளில் தமிழ் மணந்தது. இப்ப பாருங்க, இந்த ஒரு பாராட்டு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா நீங்க அறிவாளிங்க, அறிவில் சிறந்த பெரிய மக்கள். பின்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மாதிரி ஒரு அங்கதமாகவே இந்த வார்த்தைகளை விளையாண்டு விட்டு போட்டிருக்கிறேன்.
அம்மா கவிதாயினியே, உனக்கு கவியரசங்கிற பட்டத்தை கொடுத்துட்டாங்க, நான் இப்ப கொடுக்குறேன் கவிதாயினி. கவிதை தான் இனி கவிதாயினி. உனக்கு இந்த பட்டத்தை நான் கொடுக்குறேன் சங்கத்துல. நான் மதுரை தமிழ் சங்கத்தில் படித்தவன், திருச்சி தமிழ் சங்கத்திற்கு வந்திருக்கிறேன். இதுல இன்னொரு அழகு என்னன்னா, நான் தேனி மாவட்டம், வைகை நதி பாய்கின்ற ஒரு மாவட்டம். அவ கும்பகோணத்துல பிறந்து திருச்சியில் இருக்கிறான், இது காவிரி பாய்கின்ற மாவட்டம். அப்ப ரெண்டு வற்றாத நதிகள் இல்ல, வற்றாத ஜீவ நதி இந்த கவிதை நதி. வற்றாத ஜீவ நதி தான் இந்த கவிதை நதி. இந்த இப்ப சொல்றேன் பாருங்க, இந்த பாட்டை என்னவோ நினைச்ச, என் மனசுல பட்டுச்சு, எழுதிட்டேன். எழுத்தானவளே, நல்ல எண்ணானவளே, எழுத்து எண் என்னும் எழுத்தும் இகழே சொல்லியிருக்காங்களா இல்லையா? அதே மாதிரிதான் எழுத்தானவளே, நல்ல எண்ணானவளே என்றாலும் ஏமாற்றி வாழ்வதற்கு எண்ணாதவளே. பழுத்த சுவை தமிழின் பண்ணானவளே, பழுத்த சுவை பண்ணின் பண்ணானவளே, எனின் பழிக்கின்ற இழிசெயல்கள் பண்ணாதவளே. வண்ண தமிழ் கவிதை நெய்யும் இளையானவளே, எனின் வஞ்சகர்க்கும் வஞ்சகத்தை இளையாதவளே. தமிழ் வானை அழகு செய்யும் மதியானவளே, எனின் தடைக்கற்கள் தமை என்றும் மதியாதவளே. பாரதிதாசன் சொல்லுவான், தடைக்கற்கள் உண்டெனினும் தடந்தோள்கள் உண்டு. பூட்டி இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியவா, எளியன உன்னை இகழ்ந்தவர் முன்னர் புலியன காட்ட புறப்படு, ஏ சிம்புட் பறவையே சிறகை விரி. உன்னை அன்னப்பறவை என்று நான் அலங்கரிக்க விரும்பவில்லை, சிம்புட் பறவையை சிறகை விரி. ஏனென்றால் அந்த பீனிக்ஸ் பறவைக்கு பேர் தான் சிம்புட் பறவை. பீனிக்ஸ் பறவை பயங்கரமான அந்த எரிதடலில் விழுந்தாலும் கூட மீண்டும் உயிர் பெற்று எழும். அதே மாதிரி நீ ஒவ்வொரு சமயத்தில் எவ்வளவு துயர் வந்தாலும் நீ கவிதை எழுதி கொண்டே இரு, உன்னுடைய தமிழ் வாழ வைக்கும். கவிதாயினி என உலகில் பேரானவளே, எனின் ஆகாயம் பேர்ந்தாலும் பேராதவளே. வண்ண குரல் போன்ற மறையானவளே, எனின் மண்ணுலகம் உள்ள மட்டும் மறையாதவளே. இந்த மண்ணுலகம் உள்ள மட்டும் உன் கவிதை புத்தகங்கள் மறையாமல் உன்னை காப்பாற்றும். புகழ் என்பது இப்பொழுது சொல்லுவதுதான் மிக முக்கியமான அறிவுரை. புகழ் என்பது உன்னை தேடி வருவதாக இருக்க வேண்டும், நீ தேடி செல்வதாக இருக்கக்கூடாது. புகழ் உன்னை தேடி வந்தால் அது நிஜமான், அப்பொழுதுதான் அதற்கு நீ எஜமான், அப்பொழுதுதான் அந்த புகழுக்கு நீ எஜமான். அறிவில் நிமிர்ந்தவளே, அன்பில் நெகிழ்ந்தவளே, உழைப்பில் உயர்ந்தவளே, அதனால் தானே உனக்கு புறாச்சிறகடியில் கண்ணையரும் குஞ்சை போல் இந்த உலகம் கதகதப்பாக தெரிகிறது. இந்த உலகம் கதகதப்பாக தெரிகிறது. பழைய தமிழில் நார் எடுத்து புதிய அறிவியல் பூத்தொடுத்து இந்த இனத்தின் தோள்களுக்கு அணிவிக்கின்ற தொண்டு செய்து வரும் தூயவளே. உலகில் ஒருவர் வாழ்வதற்கு பேர் அவரோடு வாழ வேண்டும் பேர். உலகில் ஒருவர் வாழ்வதற்கு பேர் அவரோடு வாழ வேண்டும் பேர். பேரோடு வாழாதவருக்கு பேருக்கு வாழ்கிறார் என்று பேர். பேரோடு வாழாதவருக்கு பேருக்கு வாழ்கிறார் என்று பேர். பேர் பெறுவாய், பெருமைகள் பல பெறுவாய். உயிரெழுத்துக்கள் உன்னை உயர்வடைய செய்யட்டும், உயிரெழுத்துக்கள் உன்னை உயர்வடைய செய்யட்டும். மெய்யெழுத்துக்கள் உன்னை மேன்மை அடைய செய்யட்டும். உயிர்மெய் எழுத்துக்கள் உயிரில் மெய்யிருக்கும் வரை உன்னை பாடல் எழுத சொல்லட்டும், கவிதை எழுத செய்யட்டும். ஆயுத எழுத்து உன்னை யாருக்கும் பயப்படாத ஆயுதமாக உனக்கு இருக்கட்டும், யாருக்கும் பயப்படாத ஆயுதமாக இருக்கட்டும். உயரம் என்றால் எவரெஸ்ட் அம்மா, உயரம் என்றால் எவரெஸ்ட். நீ உயர வேண்டும் என்றால் நெவர் ரெஸ்ட், நீ உயர வேண்டும் என்றால் நெவர் ரெஸ்ட். God has given us real eyes. God has given us real eyes to realize the real lies. நீங்கள் இந்த புத்தகத்தை படித்தால் அதனுடைய அர்த்தம் புரியும். கடவுள் நம்மளுக்கு இயற்கையான கண்களை படைத்திருக்கின்றான். உண்மை எது பொய் எது என்று ஒன்றுமே புரியல.
நம்ம கண்ணை நம்மாலே நம்ப முடியலை என்று சொன்னான் கண்ணதாசன். அந்த மாதிரி டைமண்ட் ஆப்பிள், இந்த புத்தகத்திற்கு ஒரு இது சொல்லுகிறேன், ஷேக்ஸ்பியர் சொன்னத டைமண்ட் ஆப்பிள் இன் எ கேஸ்கட் ஆஃப் கோல்டு என்று சொல்லுவார். வைர ஆப்பிள் பழத்தை தங்கத்தில் பதித்தது போல இந்த புத்தகத்தில் பதித்திருக்கிறார். ஒவ்வொரு தலைப்பிலும் 62 தலைப்புகள், 62 தலைப்புகள். என்னாலேயே நான் முறையாக தமிழ் படித்து, முறையாக அந்த தமிழை நேசித்து, முறையாக சகிலாவினுடைய அனுமதியோடு அந்த நூலகத்தில் முனைவர் பட்டம் வாங்கியிருந்தவர். ஆனால் என்னால் கூட இப்படி ஒரு முயற்சியை எடுக்க முடியவில்லை. இது கன்னி முயற்சி என்று சொல்லுகிறார்கள். என்னை பொறுத்தளவு இது கன்னித்தமிழ் முயற்சி. என்னை பொறுத்தளவு இது கன்னித்தமிழ் முயற்சி. கடலின் ஆழத்தை கடன் வாங்கி சிந்தி, கடலின் ஆழத்தை கடன் வாங்கி சிந்தி கலங்கிய ஓடைகள் விடும் அறிவிக்கைக்காக பயந்து விடாதே. ஏனென்றால் கிரேக்கம் தத்துவத்தின் மொழி, லத்தீன் சட்டத்தின் மொழி, இத்தாலி காதலின் மொழி. கிரேக்கம் தத்துவ மொழி, லத்தீன் சட்டத்தின் மொழி, இத்தாலி காதலின் மொழி, பிரெஞ்சு தூதின் மொழி, ஆங்கிலம் வணிகத்தின் மொழி, சமஸ்கிருதம் ஓதுவார்களினுடைய பாட்டு மொழி. ஆனால் நம் தமிழ் மட்டும்தான் நாகரிக மொழி, பண்பாட்டு மொழி, உயர்நீச்ச மொழி என்று பெயர் எடுத்த மொழி. அது உனக்கு கைவந்த கலையாக உதவுகின்றது என்று நினைத்து தமிழ் தாய்க்கு நன்றி பூக்களை காணிக்கையாக செலுத்துகிறேன். குயிலோடு உனக்கு கோபம் என்றால், குயிலோடு உனக்கு கோபம் என்றால் கழுதையிடம் போய் யோசனை கேட்பாய், கழுதையிடம் போய் யோசனை கேட்பாய். நடைமறந்த நதியை விட திசை மாறிய ஓடைகளை பாராட்ட வேண்டும். ஸ்மால் திங்ஸ் மேக் பெர்ஃபெக்ஷன். இது ஸ்மால் திங்க் தான் அம்மா உன்னை பொறுத்தளவன். மேக்ஸ் பெர்ஃபெக்ஷன், பட் பெர்ஃபெக்ஷன் இஸ் நாட் எ ஸ்மால் திங். இந்த புத்தகம் நாட் எ ஸ்மால் திங், தெரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உன்னிடம் மனிதனாக நடந்து கொண்டவரிடம் நீ கடவுளாக நடந்து கொள். நீ கடவுளாக நடந்து கொள். மதிக்க தெரிந்தால் மதித்து விடு, மிதிக்க தெரிந்தால் மிதித்து விடு. அப்படிப்பட்ட போல்ட்னஸ் உனக்கு வர வேண்டும். வெற்றியின் போது கைதட்டும் 10 விரல்களை விட சோதனையின் போது கண்ணீரை துடைக்கும் ஒரு விரல் தான் மிக மிக உயர்ந்தது. சோதனையின் மீது உனக்கு யார் கண்ணீரை துடைத்து விடுகிறார்களோ அந்த ஒரு விரல் தான் மிகவும் உயர்ந்தது. உலகை பார்த்து வாழ்பவர் சராசரி மனிதன், உலகை பார்த்து வாழ்பவன் சராசரி மனிதன். உலகமே பார்க்க வாழ்பவன் சாதனை மனிதன், உலகமே பார்க்க வாழ்பவன் சாதனை மனிதன். கவிதாயினியே, இறைப்பையையும் நம்பிக்கையையும் காலியாக விடாதே, இறைப்பையையும் நம்பிக்கையையும் காலியாக விடாதே. முள்ளின் திறமையை பார், முள்ளின் திறமையை பார். நம் காலில் அந்த முள் குத்தி விட்டது என்றால் குனிந்து நாம் கைகளால் எடுத்து விட வைக்கின்றதல்லவா? அது மாதிரி சின்ன நெருப்பாய் திறமை இருந்தால் காற்று அதனை அணைக்கும். காட்டு நெருப்பாய் திறமை இருந்தால் காற்று அதனை வளர்க்கும். இதை நன்றாக கேட்டுக்கொள்ளம்மா. திட்டமிடு திங்களில், செய்துவிடு செவ்வாயில், புத்துணர்ச்சி பெறு புதனில், விளக்கம் எடுத்துக்கொள் வியாழனில், வென்று காட்டிவிடு வெள்ளியில், சாதித்து விடு சனியில். அந்த ஞாயிறு உன்னை பாராட்டுவதற்காக நிச்சயமாக ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் இளங்கோவடிகள் சொன்னது. உன் எண்ணம் விண்ணை தொட வேண்டுமா? உன் எண்ணம் விண்ணை தொட வேண்டுமா? உன் வியர்வை மண்ணை தொட வேண்டும். உன் வியர்வை மண்ணை தொட வேண்டும். அதை நினைத்துக்கொள். உன் மனம் நோகும் போது சிரி, உன் மனம் நோகும் போது சிரி. பிறர் மனம் நோகும் போது சிரிக்கவை, பிறர் மனம் நோகும் போது சிரிக்கவை. முத்தெடுக்கலாம் என்று கடலில் குதித்தவன் இறந்து விடுவது கூட உண்டு. ஆனால் இறந்து விடுவோம் என்று நினைத்து கடலில் குதித்தவன் முத்துக்களோடு வருவதுண்டு. இனியும் இந்த தமிழ் முத்துக்களோடு தான் வந்திருக்கிறாய். உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இருட்டு என்பதால் கருவறையை யாரும் வெறுப்பதில்லை. A poet is born, not created என்று ஆங்கில கவிஞன் சொன்னான்.
நான் அதை ஒருபோதும் ஒத்துக்கொள்வதில்லை. ஒரு கவிஞன் பிறக்கின்றான் என்றால் எந்த கருப்பையும் அந்த கவிஞனை களங்கப்படுத்தி விட முடியாது. இந்த கவிஞன் என்பவன் தோன்றுகிறான், ஒன்றிலிருந்து ஒன்றாக உருவாகிறான், தோன்றுகிறான். எந்த களிமண்ணும் அவர்களை ஒரு பிறப்பாக உருவெடுத்து விடுவதில்லை. நிம்மதி கிடைக்கும் என்பதால் கல்லறையை யாரும் விரும்புவதில்லை. வாழ்வில் வெற்றி பெற, அம்மா, வாழ்வில் வெற்றி பெற நல்ல நண்பர்கள் தேவை. ஆனால் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற நல்ல எதிரிகள் தேவை. நல்ல எதிரிகள் தேவை. வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற நல்ல எதிரிகளை சம்பாதித்துக் கொள். தன்னம்பிக்கை உள்ளவன் காலங்கள் செல்வமாகின்றன. தன்னம்பிக்கை இல்லாதவன் காலங்கள் என்ன போட்டிருப்பேன்? தன்னம்பிக்கை உள்ளவன் காலங்கள் செல்வமாகின்றன, தன்னம்பிக்கை இல்லாதவன் செல்வங்கள் காலமாகின்றன. விரும்பி எது வந்தாலும் டேக் கேர். விரும்பி எது வந்தாலும் டேக் கேர். விலகி எது போனாலும் டோன்ட் கேர். விலகி எது போனாலும் டோன்ட் கேர். முயலும் வெல்லும் தமிழரசி, முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். ஆனால் முயலாமை ஒருபோதும் வெல்லாது. முயலாமை ஒருபோதும் வெல்லாது. நம்மால் முடியாதது வேறு யாரால் முடியும்? வேறு யாராலும் முடியாதது உன்னால் மட்டும் முடியும். உன்னால் மட்டும் முடியும். உன்னால் முடியும் தம்பி, என்ன மாதிரி உன்னால் மட்டும் முடியும். 10 பேருக்கு முன்னால் நிற்பவன் சிறந்த தலைவன் அல்ல. 10 பேரை முன்னுக்கு கொண்டு வர்றவன் எவனோ அவன்தான் சிறந்த தலைவன். 10 பேரை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். A journey of 1000 miles. இந்த கொட்டேஷன் நல்லா தெரிஞ்சுக்காமா? A journey of 1000 miles begins with a single step. Begins with a single step. அதாவது லாவோட்ஸ் என்ற சீன அறிஞன் சொன்னான், 1000 மைல்களை நாம் கடப்பது முதலில் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அடியில் தான் இருக்கிறது. இதே மாதிரி 1000 புத்தகங்களை நீ எழுதுவது நீ இப்பொழுது எழுதிய ஒரே ஒரு புத்தகத்திலிருந்து தான் தெரிகிறது. Happiness is the highest form of morality என்று சொன்னான் இங்கர்சால் என்கின்ற ஒரு தலைவன். மகிழ்ச்சியே மிகச்சிறந்த ஒழுக்கம். மகிழ்ச்சி தான். உனக்கு ஒவ்வொரு புத்தகம் எழுதுகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி கிடைக்கட்டும். I am the friend of the unfriended. I am the friend of the unfriended poor என்று சொன்னான் பி.வி. செல்லி என்று சொல்லப்படுகின்றவன். அந்த புனை பெயரைத்தான் பாரதி செல்லிதாசன் என்று வைத்துக் கொண்டார். நான் நண்பர்களே இல்லாத ஏழைகளின் நண்பன் என்று சொன்னான். அதுபோல நீ நண்பர்களே இல்லாத ஏழைகளுக்கு நண்பர்களாக இரு. If your eyes are positive, you will love the world. உங்கள் கண்கள் நேர்மறையாக இருந்தால் நீங்கள் உலகத்தை நன்றாக பார்ப்பீர்கள். But your tongue is positive. உன்னுடைய நாக்கானது மிக சுத்தமாக நேர்மையானதாக இருந்தால் the world will love you. இந்த உலகமே உன்னை பாராட்டும். அப்படி நேர்ந்து கொள். கதிர்வெடித்து பிளம்பு விழ இந்த பாடலை எழுதி ஆசிரியர் பேரை சொல்லிட்டீங்க என்றால் தமிழ்ச்சங்கம் உங்களுக்கு தகுப்புலவர் என்கின்ற பட்டம் தரும். இல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கருவூல அதிகாரியே பணத்தை வேகமாக எண்ணுவதை போல எண்ணி விடாதீர்கள். கதிர்வெடித்து பிளம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்றிவிட, நதி வரும் முன் மணல் தரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே, நதி வரும் முன் மணல் தரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே, பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கை பார்த்தவளே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. இப்பொழுது தெரிந்ததா இந்த பாடல் எழுதியவர் யார் என்று? கவியரசு கண்ணதாசன் அவர்தான். இவர்களுடைய
வாழ்க்கை துணை நலத்தை பற்றியும் நான் சொல்லவில்லை என்றால் அது நன்றாக இருக்காது. அந்த புத்தரை பற்றி புத்தர் சொன்னதை சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கை லகுவாக இருக்க வேண்டும், பறவையின் இறகுகளைப் போல உங்கள் வாழ்க்கை லேசாக இதமாக இருக்க வேண்டும் என்றால் அங்குத்திரய நிக்காயம் என்று சொல்லப்படுகின்ற புத்தர் சொன்ன 5 காரியங்களை மட்டும் உங்களிடம் சொல்லி நான் விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். எனக்கும் ஒரு நாள் முதுமை வரும், அதை என்னால் தடுக்க முடியாது. எனக்கும் ஒரு நாள் நோய் வரும், அதை என்னால் விளக்க முடியாது. எனக்கும் ஒரு நாள் மரணம் நேரும், அதை நான் தடுக்கவே முடியாது. எனக்கு பிரியமானது ஒரு நாள் அழிந்து போகும், அதை என்னால் தடுக்க முடியாது. என் செயல்களின் வெளிப்பாடே நான், என் செயல்களின் வெளிப்பாடே நான். மகாத்மா காந்தி சொன்னது, என் வாழ்க்கை தான் என்னுடைய மிகப்பெரிய திறந்த புத்தகம் என்பார் சத்திய சோதனையில. என் செயல்களின் வெளிப்பாடே நான், இதை எப்போதும் பூரணமாக நான் புரிந்து கொள்ள வேண்டும். இதை சொல்லிவிட்டு தொடக்கம் தமிழ் மொழி, நிறைவானது மருமகள். இவள் எழுதி தொடங்கியது தமிழ் மொழி, நிறைவாக முடித்தது மருமகள். எவ்வளவு ஒரு இது இருக்கிறது பாருங்க. மருமகளுக்கு என்னென்ன இது இருக்கிறது என்பதை மருமகள் பாட்டில் சொல்றார், தமிழ் மொழியில சொல்றார். மிக ஒரு கிண்டலும் கேலியும். கின்னஸ் சாதனையாம், கின்னஸ் சாதனையாம். எது என்றால் கான்வென்ட் குழந்தைக்கும் தமிழ் எழுத படிக்க தெரியும் என்று, கான்வென்ட் குழந்தைக்கும் தமிழ் படிக்க தெரியும் என்று கின்னஸ் சாதனை. இது கேலி கிண்டலுமாக எழுதுறார். விவசாயம் எல்லாரும் எடுத்து சொன்னாங்க, நான் ஒரே வரியில சொல்றேன், அவருடைய கருத்து அதுதான். சாகுபடி செய்த விவசாயி சாகுபடி ஏனானான், ஒரே ஒரு வார்த்தை தான். ஏனென்றால் விளைநிலங்கள் எல்லாம் வீடுகளாகிவிட்டது, விதை நெல் எல்லாம் விருந்தாகிவிட்டது. ஏரியை மூடி வீடு எடுத்து விட்டோம். இப்ப லாரியில் தண்ணீரை வாங்கி குடித்துக் கொண்டிருக்கின்றோம், லாரியில் தண்ணீரை வாங்கி குடித்துக் கொண்டிருக்கிறோம். அதையும் சொல்கிறார். கணினி மாணவர்கள் கரை புரண்டு எழும்போது கண்ணீர் விடும் விவசாயிகளின் ஏழை குரல்கள் எங்கே கேட்க போகிறது, ஆதங்கப்படுகிறார். அப்புறம் வேர்களின் குரல், சிறப்பு பரிசு பெற்ற கவிதை வேர்களின் குரல். கோடரி கொண்டு கோடி முறை வெட்டினாலும் மகனே நீ வாழ்க என வேருக்குள்ளேயே கேட்டு, என்னை வேருக்குள்ளேயே கேட்டு, ஒரு இலக்கியம், ஒரு கிராமத்து வரிய பாருங்களேன், வேருக்குள்ளேயே கேட்டு அப்படியே அமைதியாக இருக்கின்ற வெள்ளந்தி குரல்கள், வெள்ளந்தி குரல்கள். அமாவாசை பௌர்ணமி எல்லாருமே சொல்லிட்டாங்க, விதவைகள் சுமங்கலி என்னும் மதம் சொல்லிட்டாங்க. அம்மா சொல் சிறப்பு, அம்மாங்கிற சொல் சிறப்பை நான் உனக்கு சொல்லி காட்டுகிறேன். அம்மா ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து, மா என்பது உயிர்மெய் எழுத்து. உயிர் கொடுக்கிறாள், அந்த உயிருக்கு ஒரு மெய் கொடுக்கிறாள், அதாவது உருவம் கொடுக்கிறாள், அப்புறம் உயிர் மெய்யாக உலகத்துக்கு கொடுக்கிறாள். இதுதான் அம்மா. இந்த தலைப்பை யாராலும் சொல்ல முடியாது, தமிழ் ஒன்றால் தான் சொல்ல முடியும். நீங்க நினைக்கலாம் அப்பாவுக்கு அப்படித்தானே இருக்கேன்ட்டு, அது கொஞ்சம் வல்லினம், இது கொஞ்சம் மெல்லினம். பாருங்க, சிறியவர் என்கிற ரீ பெரிய ரீயா இருக்கும், வல்லினமா இருக்கும். எந்த சிறியவரிடமும் பெரிய செயல்கள் இருக்கும், எந்த பெரியவரிடமும் சின்ன ரீயாது பெரியவர், சின்னத்தனங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த சின்னத்தனங்கள் இருக்கு. அதான் தமிழ் அப்படி சொல்லியிருக்கு. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய மனம் இருக்கு. காக்கையை பாரு கூடி பிழைக்கும், சேவலை பாரு சோம்பலை பழிக்கும், காலையில் விழிக்கும், நம்மை பாரு நாடே சிரிக்கும் என்றான் கண்ணதாசன். அதே மாதிரி விதவைகளை சொல்லுகிறார்கள். அமாவாசையில் எப்படி பௌர்ணமி சொல்கின்றார்கள். ஒரே பார்வை அன்பே நாலடியார், அதே எடுத்து சொல்லிட்டாங்க. மகள் உன் வரவால் என் முகாரினாக முற்று பெற்றது, உன் வரவால் என் முகாரினாக முற்று பெற்றது, என் இருட்டு வாழ்விற்கு இலக்கணம் கற்பித்தவளே. அழகாக சொல்கிறார்கள். பழமை புதுமை. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு ஃபாஸ்டா போய் சேரும் மனிதனே, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு ஃபாஸ்டாய் போய் சேரும் மனிதனே,
ஆரோக்கியமான வாழ்வுக்கு அவசர உணவு வேண்டாமே கெஞ்சுகிறார்கள். புத்தாண்டே வருக, இளைஞனே உலக உருண்டை உன் கையில். இதையும் சொன்னார்கள். இனி நீ பேட்டிங் செய்தாலும் சரி, பவுலிங் செய்தாலும் சரி, விக்கெட்கள் மட்டுமே விழுந்து கொண்டிருக்க வேண்டும். விக்கெட்கள் மட்டும். சரி, போகட்டும். பெண்மையை போற்றுவோம். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். இந்த வார்த்தையை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி பாருங்க. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். இதை மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். பெண்கள் அவர்களை இழிவு செஞ்சுக்கிறாங்க, அதை கொளுத்துவோம் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி தாயே, நீ தாலாட்டு பாடினால் கல்லறையில் கூட கண்மூடி தூங்க தயார். சுதந்திர தினம் இரவில் வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை என்று ஒரு புதுக்கவிஞன் பாடினார். சுதந்திர தினம் பல நேரங்களில் உன்னுடைய கவிதையில் சுதந்திர தினமும் வந்திருக்கிறது, குடியரசு தினமும் 2-3 தடவை வந்திருக்கிறது. நான் அதை எடுத்து பார்த்தேன். கூறியது கூறல் குற்றமில்லை, இலக்கணம் சொல்லும், வேறொரு பொருளை விளக்குமாயின். அம்மா, நீ எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்கின்ற 5 இலக்கணத்தை கற்றவள் அல்ல. ஆனால் உன்னுடைய எழுத்துக்களில் அது மிகவும் அற்புதமாக தெரிகிறது. இலக்கண செங்கோல், யாப்பு சிம்மாசனம், பண்டித பவனி, எதுகை மோனை பல்லக்கு, இவை எதுவுமே இல்லாமல் கருத்துக்கள் தம்மைத்தாமே ஆள கற்றுக்கொண்டதம்மா உன் கவிதை புத்தகம். கருத்துக்களுக்குத்தான் மதிப்பு, இலக்கணத்திற்கு எதற்கு மதிப்பு? தேவையில்லை. அதே மாதிரி சுதந்திர தினம், ஆங்கிலேயனுக்கு வரி தர மறுத்த நம் நாட்டில் இன்று வரி மேல் வரி வந்து வரிந்து கொட்டி வாழுகிறது. குடியரசு தினம், அதான் குடியரசு, வாசிப்போம் யோசிப்போம் வாழ்வை நேசிப்போம். மிக அழகாக ஒரு திரைப்பட பாடலாசிரியர் கூட சொல்லுவார், இந்த வாசிப்புங்கிறது எப்படி இருக்க வேண்டும் என்பது. விவசாயம் நூலக வார விழாவில் முதல் பரிசு பெற்ற கவிதை. அவன் சேற்றில் கால் வைத்தால் தான் சோற்றில் கை வைக்க முடியும். இணையம் தகவலை தரலாம், வலைதளம் கலைகளை தரலாம். அரிசியை நாம் எங்கே டவுன்லோட் செய்வது கேட்கிறார். தண்ணீரை தரவிறக்கம் செய்ய முடியுமா? விவசாயம் வாழ வேண்டும், விவசாயி ஆள வேண்டும், மண் செழிக்க வேண்டும், மகசூல் பெருக வேண்டும். பொங்கல் திருநாள், இந்த பொங்கல் திருநாள் தை திருநாள், நம்ம தமிழர் திருநாள். அதே மாதிரி வீரத்தமிழரின் வெற்றி திருநாள் பொங்கல். உலக புத்தக தினம். உடற்பயிற்சி உடலை ஆரோக்கியமாக்கும், புத்தக பயிற்சி மனதை ஆரோக்கியமாக்கும். புத்தக அறை வீட்டில் வேண்டும், நாம் வித்தகராக வாழ்வதற்கே சொல்றாங்க. அழைத்து வாருங்கள். மிக எளிமையாக இந்த கவிதையோடு நான் நிறைவு செய்கிறேன். அழைத்து வாருங்கள். யாரை அழைத்து வர? அந்த குறிஞ்சி கபிலனை. குறிஞ்சி பாடுவதில் கபிலன் தான் மிக மிகச் சிறந்தவன். கருந்தேர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனோட நட்பை என்று பாடுவார். நிலத்தினும் உயர்ந்தது. இந்த புத்தகத்தை நான் பார்க்கின்ற பொழுது இதற்கு டைமென்ஷன் கொடுக்கலாம் என்று நினைத்தேன். நிலத்தினும் பெரிது, வானினும் உயர்ந்தது, நீரினும் ஆறளவின்றே சாரல், கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனோடு நட்பை என்று குறிஞ்சி கபிலன் பாடுவான். அது மாதிரி குறிஞ்சி கபிலனை கூப்பிட்டு வாருங்கள், காத்திருக்கிறேன். 10 பூக்களை பற்றியாவது அவன் பாட தெரிந்து கொள்ள வேண்டும். 99 மலர்களை சொன்னான். 99 மலர்களை ஏன் சொன்னான்? 1000-100வது மலர் தெரியாமலா? இல்லை, 99 என்று சொல்லுகின்ற அந்த எண்ணில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் 100 என்று சொல்லுகின்ற எண்ணில் வராது. அதனால் தான் 99 மலர்களை குறிஞ்சி கபிலன் பாடினான். அவனை கூப்பிடுங்கள். 4 பூக்களின் பெயர். இப்ப பூக்களின் பெயர் யாருக்கு தெரியவில்லை, அதை தெரிந்து கொள்வோம் என்று மிக அற்புதமாக 62 கவிதை தலைப்புகளில் நான் ஒரு 20 தலைப்பைத்தான் எடுத்திருக்கிறேன். மிக அற்புதமான இந்த மலைச்சாரல். நான் முதலில் சொன்னது போல இதில் நனைந்தவர்களுக்கு ஒரே ஒரு தோஷம்தான் பிடிக்கும், அந்த தோஷம் சந்தோஷம்தான் என்று மீண்டும் சொல்லி, இந்த வாய்ப்புக்கும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விழாவிற்கும் என்னை பணித்தமைக்காக கனியிட ஏறிய சுளையும், முற்றல் களையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும், காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும்,
இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்கின்ற பாவேந்தரனுடைய புரட்சி வார்த்தைகள் எடுத்து வாழ்த்துகிறேன், சொல்லெடுத்து வணங்குகிறேன், கையெடுத்து நன்றித்தேன், உரைத்தேன், என் உரையையும் முடித்தேன்.